தங்க கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை ரன்யா ராவுக்கு ஓராண்டு ஜாமீனில் வெளிவராத பிரிவின் கீழ் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. துபாயில் இருந்து ரூபாய் 12.56 கோடி மதிப்பிலான 14.2 கிலோ தங்கத்தை கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு கடத்தி வந்த நடிகை ரன்யா ராவ் கடந்த மார்ச் 3ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதோடு அவரது வீட்டிலிருந்து 2,67,00,000 மதிப்புள்ள தங்க நகை மற்றும் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இரண்டாவது குற்றவாளியாக அமெரிக்க குடியுரிமை உள்ள தருண் ராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் தங்க கடத்தல் வழக்கில் பண முறைகேடும் நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய தவறியதால் ரன்யா மற்றும் தருணுக்கு நிபந்தனையுடன் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இருப்பினும் அந்நிய செலாவணி தொடர்பான மற்றொரு பிரிவில் கைது செய்யப்பட்டதால் சிறையில் இருந்து விடுவிக்கப்படாமல் இருந்த நிலையில் செலவாணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ரன்யாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்டனை காலம் முழுவதும் ஜாமீன் கோரும் உரிமை கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.